Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை மாவட்டத்தில் கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் மாவட்டங்களில் கள ஆய்வுக் குழுவினர் நடத்தவுள்ள கள ஆய்வு குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இது குறித்த விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அருண். சென்னை மாவட்டத்தில் கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் மாவட்டங்களில் கள ஆய்வு குழுவினர் ஆய்வு செய்வது தொடர்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கிளை வார்டு வட்ட கழகங்களுடைய சார்பு அமைப்புகளுடைய பணிகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து நேரடியாக கள ஆய்வு, அவற்றின் பணிகளை மேம்படுத்துவது குறித்தான கருத்துக்களை பெற்றிடவும், புதுப்பிக்கப்பட்ட கழக உறுப்பினர்கள் உரிமை சீட்டுக்கள் முழுமையாக கழக உறுப்பினர்கள் அனைவரிடமும் சென்று விட்டதா என்பதை உறுதி செய்தும் அதன் விவரங்களை அறிக்கையாக அளிப்பதற்காக கள ஆய்வு குழுவினர் சென்னை மாவட்டங்களை தவிர்த்து ஏனைய மாவட்டங்களில் ஆய்வு செய்து அதன் விவரங்களை தலைமைக்கு சமர்ப்பித்துள்ளனர் என்பதை தெரிவித்திருக்கிறார். அதே போன்று சென்னையில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரக்கூடிய மாவட்டங்களில் வருகின்ற 4/2/2025 அன்று கீழ்கண்ட அட்டவணையில் உள்ளவாறு கள ஆய்வு குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர் என்பதை விவரப்பட்டியலோடு அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கள ஆய்வு மேற்கொள்பவர்கள் கள ஆய்வு செய்ய உள்ள நேரம், மாவட்டம் குறித்து அந்த விவரங்களை அவர் தெரிவித்திருக்கிறார். கூட்டம் நடைபெறக்கூடிய நாள் 4/2/2025 செவ்வாய்க்கிழமை அன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை நிலைய செயலாளரும் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி MLA அவர்கள் தலைமையில், அதாவது வடசென்னை வடகிழக்கு அதே காலை 10 மணி அளவில் நடைபெறும் என்றும், வட சென்னை வடக்கு மேற்கு பகுதியில் மாலை 4 மணிக்கு நடைபெறும் என்றும் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் செம்மலை அவர்கள் தலைமையில் தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்டத்திற்கு மாலை 4 மணிக்கு நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் தருமபுரி மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் KP அன்பழகன் MLA அவர்கள் தலைமையில் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்தில் காலை 10 மணிக்கும், தென் சென்னை வடக்கு மேற்கு மாவட்டத்தில் மாலை 4 மணிக்கும் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் டாக்டர் C விஜயபாஸ்கர் MLA அவர்கள் தென் சென்னை தெற்கு மேற்கு அந்த மாவட்டத்தில் மாலை 4 மணிக்கு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் ப மோகன் அவர்கள் தலைமையில் வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்டத்திற்கு காலை 10 மணிக்கும், வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்டத்திற்கு மாலை 4 மணிக்கும் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். கழக அமைப்பு செயலாளர் K சிங்காரம் XMLA அவர்கள் சென்னை புறநகர் மாவட்டத்தில் மாலை 4 மணிக்கு இந்த ஆய்வினை மேற்கொள்ள இருப்பதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். மேலும் மாவட்ட கழக செயலாளர்கள் கள ஆய்வு குழுவினர் தங்கள் மாவட்டங்களுக்கு வந்து கள ஆய்வு செய்கிற பொழுது சம்பந்தப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், கழக சார்பு அமைப்புகளுடைய மாநில துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், சார்பு அமைப்புகளுடைய மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட கழக நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், பகுதி கழக நிர்வாகிகள், பகுதி சார்பு அணிகளுடைய செயலாளர்கள், மாநகராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள், முன்னாள் மண்டல குழு தலைவர்கள் மற்றும் வார்டு உறுப்பினர்கள், வட்டக்கழக செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொள்ளும் வகையில் அனைவருக்கும் தகவல் தெரிவித்து உள்ளிட்ட அனைத்து உரிய ஏற்பாடுகளையும் செய்திட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். கழகத்தினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பணியை முழு கவனத்துடன் செய்திடுமாறு மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.